அஸ்ட்ரோ விருட்சம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்குற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம். திருமண பொருத்தத்துல தின பொருத்தம் முதல்ல வர்றது தின பொருத்தம். இந்த தின பொருத்தம் எதுக்காக பார்க்குறோம்? தம்பதிகள் சேமமா இருக்கணும், நல்லா இருக்கணும், சௌக்கியமா சகல சௌபாக்கியங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த திருமண பொருத்தம் பார்க்குறோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின பொருத்தத்துல பெண் நட்சத்திரத்துல தொடங்கி ஆண் நட்சத்திரம் வரை எண்ணும் போது 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24, 26 இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது திருமண பொருத்தம் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இதுல 12வது நட்சத்திரத்துல 1ஆம் பாதமும், 14வது நட்சத்திரத்துல 4ஆம் பாதமும், 16வது நட்சத்திரத்துல 3ஆம் பாதமும் ஆகாது. மற்ற பாதங்கள் தோஷம் இல்லாத பாதங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 22வது நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் பாதம் முதல் ஆண் நட்சத்திர பாதம் வரை எண்ணும் போது 88வது பாதம் வந்தால் வைநாசிகம் இடப்படும். அதாவது இப்ப கிருத்திக நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா 22வது நட்சத்திரமா பாத்தீங்கன்னா வைநாசிக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சதயம் வரும். திருவோணம் 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் சதயமா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமா வரும். அஸ்தம் நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா புனர்பூசம் 22வது நட்சத்திரமா வரும். அப்ப ஒரு சில பெண்களுக்கு அங்க 88வது பாதம் விழாது. இப்ப அஸ்வினி 1ஆம் பாதத்துக்கு திருவோணம் 4ஆம் பாதம் 88வது பாதமா விழும். அப்ப 2வது பாதம்ங்கிறது அவிட்டத்துக்கு போயிடும். இது போல இப்ப அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அஸ்தம் 1க்கு புனர்பூசம் 4 வரும், அஸ்தம் 2க்கு பூசம் 1, அஸ்தம் 3க்கு பூசம் 4. இப்படி பாதங்கள் விஷயத்துல மாறுபடும். 88வது பாதம் எதுவா இருக்கோ அந்த பாதம் வதை பாதம் அப்படின்னு சொல்றோம். பெண் நட்சத்திரத்துல இருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிகம் சொல்றோம். ஆண் நட்சத்திரத்துல இருந்து 88வது பாதம் வந்தால் அதை வதை பாதம் அப்படின்னு சொல்றோம். அதனால அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இப்ப 27வது நட்சத்திரம் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஒரு சிலர் செய்யலாம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப 27வது நட்சத்திரமா வரும்போது அது பெண் ராசிக்கு 12வது ராசியால வரும், 12வது ராசியில வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப கன்னி ராசி நட்சத்திரம் ஹஸ்தம் இருக்கு அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம் திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதுல என்னன்னா உடைப்பட்ட பாதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நட்சத்திரத்துல உடைப்பட்ட பாத நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் பார்க்கும்போது ஒரே ராசியில வர நட்சத்திரத்தை நீங்க செய்யலாம். அதாவது எப்படின்னா உத்தர நட்சத்திரம் உங்களுக்கு சிம்மத்திலையும் விழுகும், கண்ணிலையும் விழுகும். அப்ப கண்ணில வர உத்தர நட்சத்திரமா இருந்தா தோஷம் இல்லை, உத்தம பொருத்தம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவாதிரை உத்திரம், பூரம் அனுஷம், பூசம் சித்திரை, புனர்பூசம் ஹஸ்தம், ரோகிணி மகம், பூரட்டாதி ரோகிணி, அஸ்வினி புனர்பூசம், சுவாதி உத்ராடம், உத்ராடம் ரேவதி, மூலம் பூரட்டாதி, பரணி பூசம். இந்த இரட்டை நட்சத்திரங்கள் சுபமா இருக்கு அப்படிங்கிறதுனால இது இதுலயும் வரும். சுப பாதங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால வதை வைநாசிக தோஷம் இல்லை, விவாகம் செய்யலாம் அப்படிங்கறத மகரிஷிகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத திருமண பொருத்தத்துல சொல்லலாம். ஆனா இந்த திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்துல 22வது நட்சத்திரம் பார்க்கும் போது இருவருடைய 7ஆம் இடத்தை கவனமா கவனிக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் அந்த சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு ஆயுள் கண்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இந்த திருமண பொருத்தத்துல இணைக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிலைப்பாடு. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு சொல்லலாம். எதுக்காக நான் இதை சொல்லப்படுறேன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம்
திருமண பொருத்தம் அப்படிங்கும்போது புனர்பூசம் நினைச்சிட்டாங்க. அவங்களோட குரு திசை வரும்போது அவங்களுடைய கணவர் வந்து ஒரு கேள்விக்குறியாயிட்டாரு. அப்போ அதை எடுத்து பல சாத்தியக்கூறுகளா ஆராயும் போது அவங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது சிம்மலக்னமாயி 7ஆம் இடத்துல கேது புரட்டாதி நட்சத்திரத்துல நின்னது. அதே போல குரு சாரம் கொடுத்த குரு வந்து உங்களுக்கு தனுஷுல மூலா நட்சத்திரத்துல நின்றுட்டு இருந்தது. அப்ப கேதுவும் குருவும் உங்களுக்கு சார பரிவர்த்தனையில இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு திருமணம் செஞ்சு அவங்களுடைய கணவர் இவங்களோட குரு திசை வரும்போது கேள்விக்குறியாயிட்டார் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு பயமும் வரும். அதனால அதை அலசி 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் அலசி ஆராய்ந்த பிறகே இந்த மாதிரி ஒரு 22வது நட்சத்திரம் எடுக்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணி திருமணம் செய்யறது நலம். அப்படி இல்லைன்னா 22வது நட்சத்திரத்தையும் 88வது பாதத்தையும் தவிர்ப்பது மிகவும் நலம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தவிர்ப்பது வந்து மிகவும் நலம். வாழ்க வளமுடன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. என்னுடைய போன் நம்பர் 8122284840.